வெல்கம் டு கரன்சி அபிஷியல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராலிமலையில் மெய் கண்ணுடையாள் அந்த கோயிலில் வந்து திருவிழாவுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுலாம் நடந்து திருவிழா இப்போ நடக்குது. அந்த திருவிழாவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நம்ம இப்போ ராலிமலையில் மெய் கண்ணுடையாள் அந்த கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து படுவாளம், அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த அழகு சிலா போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடக்கும். அதை வந்து பார்க்கலாம். அவன் சத்துக்கு எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து ஒரு ஆசைதான். ஏதோ திருவிழால இந்த மாதிரி டிவி வச்சிடறாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல தான் வர முடியல, இந்த டிவிலயாவது வரலாமே அப்படின்னு. கும்பலில் நசுங்கி சரவணன் தலைப்பு செய்தியில போடுவாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மெய் கண்ணுடையாள் திருவிழான்னு வந்துட்டாலே சில பல சர்க்கஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஆமாம் விளையாட்டு அரங்கம், அந்த சர்க்கஸுக்குள்ள வந்துட்டோம். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள நோக்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு, அடவாசம் மட்டும் போதும். இதுக்கு மேல போயிட்டு எதுலையாவது ஏறிட்டு காசு கொடுக்காம முடியாது வந்துடணும். ஆனா நல்லா இருக்கும், இங்க உள்ள எல்லாமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீ ஒண்ணு கூட போனது கிடையாது, எப்படி சூப்பரா இருக்கு. ஏய் நான் போயிருக்கேன்டா, அந்த கார் ஓட்டுறது தெரியுமா, போற வேகத்துல எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுருவேன். எந்த ட்ரெயின்ல இருந்தாலும் அந்த இன்ஜின்ல மட்டும் 2 பேர் தான் இருக்காங்க. கூட்டமே இதான், இன்ஜின்லயே 10-15 பேர் போலாம். போலாம், அந்த அளவுக்கு கிரௌட் இருக்கும். இருந்தாலும் இன்ஜின்ல ஒரே ஒரு ஆள் 2 பேர் தான். பாத்தியா, எல்லா ட்ரெயின்லயும் அப்படிதான். நம்ம ட்ரெயின் இன்ஜின் டிரைவரா போயிடலாம், அவங்க மூலியமா எல்லாத்திட்டும் போயிடலாம். நல்லா இருக்கும்டா, படுத்துக்கிட்டு போறாங்க, உட்கார்ந்துட்டு போறாங்க. இது நல்லா இருக்கும். இது வேற லெவல்ல கொடூரமான பெல்ட்டியா பறக்குது அங்கிட்டு கிரிட்டுன்னு. இத பாக்கும்போது எப்படி இருக்கும், அது வளக்குல மீன் மாட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இதுல நம்ம ஒரு 2 ஜம்ப் தாண்டனா எப்படி இருக்கும், கிழிஞ்சு கீழே விழுந்து கீழே உட்காந்து பாத்துக்கிறோம் என்ன எங்க இருக்கோம் அப்படின்னு. சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம போவோம், எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும், ஒரு இடம் விட மாட்டோம் உங்களுக்கு. நம்ம இப்ப பாக்குற ட்ரெயின்னா மிகவும் அற்புதமான அழகான ஒரு ட்ரெயின். இது வந்து திருவிழாக்கு போவோம். இந்த ட்ரெயின்னா எவ்வளவு ஸ்பீட்ல போகும்? இது வந்து ட்ரெயின்னா அது எவ்வளவு ஸ்பீட் எனக்கு தெரியாது. இல்ல ட்ரெயின் வந்து 10 தாண்டாது. ஆனா முன்னாடி 10 எழுதி போட்டா கூட தாண்டாது. தாண்டிடுறேன் நான் இப்ப எழுதி போட்டு தாண்டிடுறேன். என்ன பண்ணுவேன், எழுதி போடு. இந்த ட்ரெயினோட அந்த இது என்ன சிறப்பம்சம் என்ன தெரியுமா, திருவிழா போவோம். இந்த ஊர் திருவிழால இருக்கான், அடுத்து எந்த ஒரு திருவிழாவும் அந்த திருவிழா போவோம். புரியுதா? அப்ப இந்த ட்ரெயின்ல போனோம்னா திருவிழாக்கே போயிடலாம். அந்த ட்ரெயின் இங்க இருந்து தாண்டா அங்க இறங்கி போட்டுருவாங்க, அது போயிடும். இந்த ட்ரெயின் எப்படி இங்க இருந்து போகும், அப்படியே தூக்கி லாரியில உட்கார வச்சிருவாங்க, ட்ரெயின் ஓட்டிக்கிட்டே போகலாம். நான் இது வந்து எதுல போயிருக்கேன் அப்படின்னா அங்க போயிருக்கேன்டா, அங்க தெரியுது பாத்தியா அந்த டவர் இருக்கு, அங்க போயிருக்கியா? டவுசர் ஏண்டா அங்க போயிருக்கேன்னா அது புளியாமலை கட்டு போறியா? இது இருக்குல்ல, இப்படி போகுது இல்ல, அதுல இப்படி போகுதுன்னா அங்க என்ன போகுது? ஏய் அதுல போறேன்டா, அந்த எனக்கு ஆசையாண்டா. இதுல வந்து உருண்டானே, அதுல குதிச்சு இங்கிட்டு ஜம்ப் பண்ணிடுவேன், தாண்டி எங்கிட்ட கீழே விழுவேன். இதுல நல்லா இருக்கு. நான் டாட்டா காட்டுறேன். அதுக்குள்ள பாக்ஸ் முடிஞ்சு போச்சுடா. 4-5 பாக்ஸ் வரும்னு நினைச்சேன்டா. டாட்டா காட்டுறேன். என்ன ஒரு சந்தோஷம்னா நம்ம ஊர்லயும் ட்ரெயின் போகுது, ரொம்ப சந்தோஷம். தம்பி நல்லா வேமா எப்படி இங்க பாரு, பாத்தியா இல்லையா, வண்டி வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. யாரும் குறிக்க போகாதீங்க.
பயணி நாங்க இதெல்லாம் எதுக்கு போகாம இருக்க தெரியுமா? திருவிழானா சத்தம், இதெல்லாம் எனக்கு தலை சுத்தும். அதுக்காக நாங்க போகாம இருக்கோம். எப்படி அவ்வளவு பெரிய விஷயம் நடக்கல. அவங்க பயத்துல அப்படி கத்துறாங்கல்ல, அதுக்கு வேற நீ அவங்களுக்கு டப்பிங் கொடுக்குறா அப்படிங்கிற இவன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சரி வாங்க நம்ம டிராகன் போவோம். இங்க இருக்கிற விளையாடுற எல்லா இடத்துலயும் இதுவே பயங்கரமா இருக்கு. ராணிபிள்ளை எல்லாம் போட்டிருக்கு. இது கிடையாதா? மஞ்சள் கலர் டிக்கெட் தான் கொடுக்கணுமா? வெள்ளை கலர் கொடுக்க கூடாது. அமுக்க டுமுக்க அம்மாள் டுமால் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த சைடு எவ்வளோ நிக்கிறானா எல்லாம் இங்கதான் நிக்கிறாங்க. வெறும் கேர்ள்ஸ் போற இடமா பார்த்து நிக்கிறது. நல்லா இருக்கு. யாரும் பாட்டு நல்லா இருக்கா இல்லையா? அவ்வளவு டாட்டா காட்டா அவட அடிக்க போற. டேய் டாட்டா காட்டுறியா இல்லையாடு? டாட்டா காட்டா மிரட்டா. அடுத்து வேற யார மிரட்டுவோம்? இங்கிரு மிரட்டி 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 டாட்டா காமிச்சு வச்சு இறங்கும் போது ஓடிடுவான். மற்ற சர்க்கஸ் எல்லாமே நார்மலா இருக்கு. அங்கெல்லாம் அந்த அளவுக்கு க்ரௌடு இல்ல. இது பயங்கரமா இருக்கு. இங்க தான் அவ்வளவு க்ரௌடு இருக்கு. பாரு யாரோ மேல இருந்து கொட்டுறாங்கடா. அதுல கத்துறாங்களோ இல்ல, இங்கதான்டா எல்லாரும் கத்துறாங்க. போகிறதுக்கு மனசு இல்லடா. அந்த சைடு போறதுக்கு மனசே இல்ல. இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். இங்க அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னவங்களாம் வெங்கடா அப்படின்னு ஆக்கிடுவாங்கடா. இவங்க கூட எல்லாம் வந்தா பார்த்தா பார்த்து ரசிச்சுட்டு விட்டுறேன். அவ்வளவுதான். வந்துட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? சூப்பர். நீ இந்த ரோஸ் கலர் சொல்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல. ஏதோ ஒரு கூறுவாரோட தான் திரியிற. இவனை பார்த்து கவனிச்சு வச்சுக்கணும். நான் இங்க வர்றேன்ல, போயிட்டு வர்றேன். சைட்ல லைட்டா அங்க போயிட்டேன். ஏன் அங்க இருந்து ஒருத்த உதைக்கிறான். ஓடுறா குதிரை சவாரி போற, என்னடா குறிக்க வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி உதைச்சு விட்டான். அங்க போய் எனக்கு அள்ளு விட்டுருச்சு. கொஞ்சம் போயிருந்தா அந்த கட்டை அடிச்சிருக்குண்டா. இங்க இருக்க எல்லா விளையாட்டுலயும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரானதுடா இது. அனுபவப்பட்டேன். யாரும் இது பக்கத்துல மட்டும் போயிடாது. உதைச்சிடுறாங்க, உதைக்கிறாங்க, கூட அப்படி குத்தலாம் வர்றாங்க. அந்த மாதிரி டேஞ்சரு. அதுல கூட நின்னு பாத்திரலாம். ஆனா இது வந்து ரொம்ப டேஞ்சரு. வாங்க நம்ம அந்த சைடு போயிருவோம். ஆனந்த பூமக பால் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி. எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பல நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ராலிமலை எப்பதான் ட்ரெயின் ரோடு போடுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வரும் அப்படின்னு. அந்த கனவு இன்னைக்கு நினைவு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் பாருங்க, வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ட்ரெயின். வாவ், பாத்தீங்களா? ஏசி கோச், ரிசர்வ் வாங்கிச்சு, ரிசர்வ், அன்ரிசர்வ். அடுத்து வந்து ஓட்டுறவரு, அவர் பேர் என்னப்பா, ஓட்டுறவருக்கான ஒரு சீட்டு எல்லாமே இருக்கு. வந்து எப்படி சின்ன குழந்தை பெரிய ஆளு எல்லாருமே இருப்பாங்க. கரெக்டா இதுல எத்தனை பேர் போறாங்க அப்படிங்கறத யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்குடா. பிரைஸ் எதுக்கு? இங்க பாரு, இங்க vlog எடுக்க வந்தா வீடியோ எடுக்க வந்தான். ஆனா இவன் எதுக்கு வந்தானே தெரிய மாட்டேங்கிறான். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்க நம்ம இங்க இருக்குன்னு இப்படிங்கிறான், இப்படிங்கிறான். நம்மள பார்க்க மாட்டான்டா. பார்த்து போயிட்டா சரி. ஓகே ஓகே, இன்னைக்கான அதான் டாஸ்க். அதை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. அந்த பரவாயில்ல, அந்த ட்ரெயின்ல எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரையும் சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சீக்கிரம் சொல்லி முடிக்கணும்.
10 சொல்றதுக்குள்ள என்ன சீக்கிரம் இவர் யார என்னமா என்னங்க அண்ணன் இங்க பேசிட்டு இருக்காரு 1 2 அது வந்து ஸ்பெஷல் பிரைஸ் யாருக்குமே தெரியாது 35 ஏய் யாராவது எண்ணிக்க 31 இவன் சொல்றான் 35 இவன் 32 கையோட சேர்த்து 32 சின்ன குழந்தை எல்லாத்தையும் சேர்த்து அதெல்லாம் அறையில சேர்த்துக்கிட்டா ஒண்ணு ஏய் நீ என்னங்கடா அதெல்லாம் அறையில சேர்த்துக்கிட்டா ஒண்ணு 9 10 11 12 13 முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சிருச்சு நீ 35 நீ 32 எப்படி கேட்ப நீ இது 2 பேர் மட்டும்தான் நீங்க எல்லாம் தோத்துட்டீங்க இறங்கையில சேர்ப்பேன் அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்ன பண்றானே தெரியல என்ன சொன்னா என்ன பண்றான்னு தெரியல 33 பேர் 35 எத்தனை சொல்லு 33 சரி இருக்கட்டும்டா நீ ஒரு 35 கிடையாதா என்னலையா சரி ஓகே நீ நான் டிரைவரோட சேர்த்து 33 டிரைவரோட சேர்த்து 34 நான் எண்ணிட்டு வரேன் இருங்க எல்லாரும் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பாரு என்றேன் ஏய் எல்லாம் இறங்கி அங்கிட்டே விட்டு போறாங்கடா 1 2 3 ஐயோ 4 5 35 கரெக்டான ஆன்சர் வா இப்போ வந்து நிறைய பேர் அழகு சிலா போட்டி அந்த ட்ரம் செட்லாம் வச்சு வந்திருப்பாங்க வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா எங்க ஊரு பெருவிழா அப்படின்னா அது நம்ம ஊர் திருவிழா தான் அந்த மாதிரி ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையப்போ கோயில் தொலைந்தா ஊருக்கு அழகு கோயில் எங்க கூட வந்து நாங்க மொத்தம் 6 பேர் வந்தோம் இப்ப நிக்கிறது 1 2 3 4 பேர் நிக்கிறோம் இன்னும் ஒரு 2 பேர் இல்ல இன்னும் மொத்தம் 7 பேர் வந்து அந்த 3 பேரை காணோம் அந்த 3 பேரை இப்ப தேடி போய் கண்டுபிடிச்சு மண்டையிலே நறுக்கு நடிக்கணும் ஏத்து வாடிக்கை ஏத்துடும் ராலிமலை திருவிழா வந்துட்டு என்னோட மச்சானோட ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு ரிட்டன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு ஒரு வைப்பாக ஜாலியாக கொண்டு போனாங்க அந்த வைப்புலேயும் நிறைய குளறுபடி ஆயிடுச்சு எப்படின்னா அந்த டான்ஸ் ஆடும்போது ஒரு பாட்டை போட்டுடுறாங்க டான்ஸ் ஆடும்போது சரக்கு அடித்தவங்களாம் தனியாக போய் ஆடிடலாம் சரக்கு அடிக்காதவங்களாம் போய் ஒரு கும்பல் பார்க்குறாங்கன்னு இல்லை இது நல்லா இருக்குன்னு தான் பார்க்குறோம் அந்த நல்லா இருக்குன்னு பார்க்குறவங்க மேலேயே தள்ளி விடுறது போய் தள்ளி விடுறது என்ன மனுஷன்லாம் பார்க்குறதா இல்லை வேணாமா ஆனால் நிறைய ஊரில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிலாம் பண்ணாதீங்க பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம் கஷ்டப்படுத்தி ஆடாதீங்க ஜாலியாக ஆடுங்க இந்த வருஷம் திருவிழாவுக்கு வரலன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த ஊர் திருவிழாவுக்கு கண்டிப்பாக வாங்க ராலிமலை மெய்கண்ணுடையான் மெய்கண்ணுடையாள் அந்த சாமி கோயிலுக்கு வாங்க திருவிழாவுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமா போங்க அண்ணா சாப்பிட்டீங்களா இப்ப நம்ம ராலிமலை அந்த மெய்கண்ணுடையாள் அந்த கோயில் பக்கத்துல தான் இருக்கோம் இந்த பின்னாடி தெரியிற இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ க்ரௌடா இருந்துச்சு நிக்கிறது கூட இடம் இல்லை ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் படுத்து ஹாயா தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன நீங்க இந்த சின்ன பிள்ளைங்க வாங்கி லைட் அடிப்பாங்க பாத்தியா தூரத்துல அந்த லைட்டை வாங்கி எங்க மேல அடிச்சுட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்குள்ளேயா ராலிமலை மெய்கண்ணுடைய திருவிழால வந்தோம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஊரை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா ராலிமலை காமராஜர் நகர் எப்படி ராஜா பகவத் மாதிரி நாங்கள் இருக்குமா நாங்களாம் ராஜ வீட்டு பரம்பரைகள் ஆமா
ஒரு வழியா மைக்கனுடைய திருவிழா அங்கே வந்து ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்த்து ஜாலியாக இருந்துட்டோம். இதுக்கு மேலே சாமி கும்பிடலை. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். மணி ஆகிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. டாட்டா பாய்.